ஹாய் ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். குரூப் 4 வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். ஸோ 28ஆந்தேதி லாஸ்ட் டேட் அதுக்கு. ஸோ அது மட்டும் இல்லை, நெக்ஸ்ட் இயர் வந்து ஸ்கூல் வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக இன்னும் நிறைய நாட்கள் இருக்குது. இருந்தாலும் இப்போ இருப்பிடச் சான்றிதழ், வருமானச் சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டட், ஓபிசி, பிஎஸ்எஸ்டிஎம் போன்ற சர்டிஃபிகேட்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அது வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆகுது. அதனால் இப்போ இருந்தே நீங்கள் அதை ட்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு அந்த டயத்தில் பிள்ளைகளை சேர்க்குறதுனாலோ இல்லை வேறு ஏதோ வேலைனாலோ உங்களுக்கு வந்து ஈஸியாக போய் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அப்ளை பண்ணுற கரெக்டாக இருக்கும் கொண்டு போகிறதுக்கு. அப்புறம் எனக்கு பிடிச்ச ஒரு சின்ன ஸ்டோரி, அதை மட்டும் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். ஒரு கிராமத்துக்கு ஒரு முனிவர் வராரு. அப்போ வந்து அங்கே வர்றப்போ வந்து அங்கே இருக்க மக்கள் யாருமே அவரை கண்டுக்கலை, செய்யலை, யாருக்குமே பேசலை. அப்படின்றப்ப அவர் கோபம் பயங்கரமாக வந்துருச்சு. அதனால் அந்த ஊரில் வந்து சாபம் விட்டு போகிறாரு. இன்னும் 20 வருஷத்துக்கு இந்த ஊரில் மழையே வராது அப்படின்றாரு. அப்போ மக்கள் எல்லாருமே ரொம்ப வருத்தப்படுறாங்க. 20 வருஷத்துக்கு மழையே வராது அப்படின்றப்ப அப்போ அந்த சாமியார் காலில் விழுந்து கெஞ்சுறாங்க, மன்னிச்சிக்கோங்க, நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம், எப்படியா இந்த சாபத்தை திருப்பி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. ஆனால் இருந்தாலும் இந்த சாமியார் வந்து மனசே இறங்கலை, நான் வந்து பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனால் சரி அப்படின்ட்டு போயிடுறாங்க எல்லாருமே. ஆனால் அதில் ஒருத்தர் மட்டும், அந்த ஊர் மக்கள் ஒருத்தர் மட்டும் தினமும் வயலுக்கு உழுக போகிறாரு. உழுதுட்டு வராரு. அப்போ கேட்குறாங்க எல்லோரும், இதை வந்து மக்கள் வந்து ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இந்த சாமியார் சாபம் விட்டதையும் மேலேருந்து வந்து கடவுள் பார்த்துக்கிட்டே இருக்கார். இந்திர பகவான் வந்து சங்கம் எடுத்து ஊதுனா தான் மழை வரும் அப்படின்றதுனால பார்த்துக்கிட்டே இருந்தார். அதனால் 20 வருஷத்துக்கு வேலையிலோடனே சங்க தலைக்கடியில் வச்சு படுத்துட்டார். ஆனால் ஒருத்தர் மட்டும் உழுதுகிட்டே இருந்ததுனால மக்கள் எல்லோரும், என்ன 20 வருஷத்துக்கு மழையே வராது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார், நீ மட்டும் எதுக்கு உழுதுகிட்டே உட்காந்துருக்க அப்படின்றாரு. 20 வருஷத்துக்கு மழை வராதெல்லாம் சரிதான், நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இருந்தாலும் நான் தினமும் உழுகலாட்டி எனக்கு எப்படி உழுகுறன்றதே மறந்து போயிடும் 20 வருஷத்துக்குள்ளே. அதனால தான் நான் எனக்கு தெரிஞ்சதை நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இதை கேட்ட வந்து மேலே இருக்க இந்திர பகவான் என்னென்ன பண்ணுறாரு, ஆமாம் 20 வருஷத்துக்கு உழுகலாட்டி மறந்து போயிடுவாங்க, அப்போ நம்ம சங்கம் எடுத்து ஊதலாட்டி எப்படி ஊதுறதுனே நமக்கு மறந்து போயிருமேன்னு சொல்லிட்டு உடனே சங்கம் எடுத்து ஊதிடுறாரு. ஊதினோடனே இடி இடித்து மழை பெய்ய ஆரம்பிச்சிடுது. ஸோ எதுவுமேவும் நம்மளுக்கு நம்பிக்கையோடு இருந்தால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் அப்படின்ற மாதிரி தான் ஸ்டோரி.